நல்லா இருந்தது. உண்மையிலே நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட். நல்லா எல்லாருடைய ஆக்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பர்சன் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர். நல்லா ஃபஸ்ட்டு மியூசிக்கு, செகண்ட் ரிஷப் ஷெட்டியோடைய ஆக்டிங், தேர்டு வந்து விஷுவல் ட்ரீட் உண்மையில் நல்லா இருந்தது. அண்ட் கூட எல்லாருடைய ஸ்க்ரீன் பர்சனும் சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பேசப்பட வேண்டியது ரிஷப் ஷெட்டி ஆக்டிங் அண்ட் மியூசிக் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷுவல் வில்லன் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ரிவீல் பண்ண வேணாம், ஸ்பாயில் பண்ண வேணாம்னு யோசிக்கிறேன். அதை தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்களேன். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். அதுதான் சொல்கிறேன். அதுதான் ட்விஸ்ட்டு. அது வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நான் யோசிக்கிறேன். அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. அதை நம்ம ஸ்பாயில் பண்ணோன்னா வந்து ஏன் பார்க்கணுன்ற மாதிரி ஆகிடும். அதை வந்து அவங்க நேரில் வந்து தேட்டரில் விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கன்வே ஆகும்ல. நமக்கான இப்போ ஃபஸ்ட் ஷோ நான் பார்த்துட்டேன். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு போய்ட்டு அடுத்த ஷோ வந்து பார்க்கணும்னு அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்காது. ஸோ வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கும். அந்த கம்பேரிசன் வேணான்னு தோணுது ப்ரோ ப்ளீஸ். அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம பீரியடில் நடந்த ஒரு விஷயம். அதோட செகண்ட் பார்ட் வந்து ப்ரீக்வல், ஹிஸ்டாரிக்கலாக நடந்த விஷயம். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கம்பேர் பண்ணணும். ஆனால் அதில் எதிர்பார்த்த அதே கூஸ் பம்ப்ஸ் இதில் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே அதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீடாக இருந்தால் நிறைய ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. அந்த இடத்துல லேக் வேணும். எதுக்கு லேக்னா அந்த இடத்துல கதை சொல்லணும். கொஞ்சம் கதை சொன்னால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கன்வே ஆகும். நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க. அந்த மாதிரி லேக் இருக்குது. அது வந்து அந்த இடத்துலையும் கதை சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. அது இப்போ சொன்னீங்க தெரியுமா தமிழ் படத்துக்கு வருது. அதுவே தப்பு தான். இது தமிழ் படம் கன்னட படம்னு பார்க்காதீங்க. அது வந்து ஏதோ கேஸ்ட் மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு படம் 1021 அந்த மாதிரி தான். அது அது எப்படி சொல்கிறது, நம்ம டேரக்டர்ஸ் கையில் தான் இருக்குது. அது இப்போ ரிஷப் ஷெட்டி கொடுத்த மாதிரி நம்ம தமிழ் டேரக்டர்ஸும் கொடுக்கலாம். அது தமிழ் தெலுங்குன்னு பிரிக்க வேணாம், கன்னடம் பிரிக்க வேணாம். அது ஒரு படம், நல்ல படம், சப்போர்ட் பண்ணலாம். அப்படி தான் சொல்லுவேன். கூலிக்கு நான் ரிவ்யூ தான் கொடுத்தேன். நல்ல படம் தான். அது இப்படி யார் நினச்சா அந்த மாதிரி தான். அது ஆடியன்ஸ் தான் சொன்னாங்க. நமக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லாயிருக்கு மூவி. படத்தில் ஒரு சீன் கூட இல்லாமல் மிஸ் ஆகலை. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலே எல்லாமே நல்லாயிருக்கு. ஓவரால் பிஜிஎம் மியூசிக்லாம் வந்துட்டு ரொம்பவே தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை, நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்கல. நான் பர்சனலாக வந்து பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன். பட் நான் நினச்சதை விட நல்லாயிருக்கு படம். அவ்வளோலாம் எனக்கு கணிக்க தெரியல. எனக்கு தெரியலங்க. அது கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஒப்பீனியன் நிறையா இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நல்லா இருக்குது படம். ஓவரால் ரேட்டிங்கே 9.5 தரலாம் 10க்கு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே காடு ஃபுல்லாக அந்த இடத்துல தான் வச்சு எடுத்திருக்காங்க படம். ரொம்ப நல்லாவே இருக்குது படம். செம்மையாக இருக்குங்க. தெரிவிக்க விட்ருக்கார் சான்ஸே இல்லை. எனக்கு தமிழில் இந்த மாதிரி யாரும் படம் எடுக்கலேன்னு தான் எனக்கு ஃபீல். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி சூப்பராக இருக்குது படம். சூப்பருங்க, சூப்பர். வேறு என்ன தோணுச்சுன்னா லைக் இதுதான் நான் அப்பயே சொன்ன மாதிரி தமிழ் சினிமா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும். ஸோ ஆகிட்டுருக்கு. பட் இன்னும் டெவலப் ஆகணும். இந்த மாதிரிலாம் படம் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். உண்மையாலுமே அந்த லாங்குவேஜில் அவங்க எடுத்திருக்காங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அதில். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு நெவர் ஃபெயில்ஸுங்கிற மாதிரி நல்லா இருக்குது படம். எல்லாருக்குமே ஓவரால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த தமிழ் மூவி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னோடய ஓவரால். சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருந்ததுங்க. எல்லாமே நல்லா இருந்தது. படம் ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் 125 crores தான். அந்த 125 crores ரொம்பவே வர்த்தாக இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வந்து உயிரை கொடுத்து நடித்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. ரிஷப் வந்து ஆஸ் அ டேரக்டர் அண்ட் ஹீரோவாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா எஃபிஷியண்ட்டாக காமிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து நிறையா காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி காமெடியாக எடுத்துகிட்டு போவாங்கிறது அதே ஒரு சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இன்டர்வெல்லில் வந்து ஒரு நல்ல கூஸ் பம்ப் சீன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அங்கங்கே இடத்துல டிவோஷன் வச்சுருக்காங்க. தவிர படம் ஃபுல்லாகவே ஒரு சாமி படம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஃபுல் சாமி படம்னா வேறு மாதிரி மாறிடும். ஸோ வேணுங்கிற இடத்துல கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த இடம்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து அந்த நார்மல் பீப்புளாக நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைபல். அதை வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை இது கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அதை கம்பேர் பண்ணோம் இந்த செகண்ட் பார்ட் வந்து ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய கதை இருக்குது படத்தில். அது மட்டும் வந்து நிறைய அந்த பேர்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் புரியாது. படம் கொஞ்சம் பெருசு. 2 hours 49 minutes படம். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் அவங்க கஷ்டப்படுற அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணோன்னா படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் தான் படம். இப்போ அவர் மட்டும் ஒரு இடத்துல நடிக்கிறாருன்னா ஆப்போசிட்டில் அவங்க மற்றவங்க யார், இப்போ ஜெயராம் நடிக்கிறார், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியல. ஏன்னா அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸில் சாப்பிட்டுறாரு எல்லாரும். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சுற்றி இருக்கிறவங்களோட இவர் மட்டும் தனியாக தெரிகிறார். பட் இவர் டேரக்டர் அப்படிங்கிறதுக்காக கிடையாது கண்டிப்பாக. பட் எல்லாரையும் வந்து கண்டிப்பாக நடிக்க வச்சிருக்காரு. நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக கிடைக்க அவருக்கு சான்ஸ் இருக்குது. ஹீரோயின் வந்து ஒரு நார்மல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் காமிக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நார்மல் கேரக்டராக இருந்துடும். மிச்சப்படி வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து டப்டு வெர்ஷனுங்கிறதுனால பாட்டெல்லாம் அவ்வளோவா ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை.
பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம்லாம் வந்து அந்த பிஜிஎம் ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக நிஜமாக கூஸ் பம்ப்ஸ் வருது. 3-4 இடத்துல நிஜ கூஸ் பம்ப்ஸ் வருது. இல்லை ஏசி வேறு போட்டு விட்டுறாங்களா, அதுவும் சேர்த்து நமக்கு அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு இருக்குது. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கூஸ் பம்ப்ஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே யதார்த்தமாக காமிச்சாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுன்னு பார்த்தாலே வந்து அந்த விஷன், அந்த கேமரா குவாலிட்டி, அது நைட் டைமு அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு நிஜமாவே வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட் பீப்புள் கிட்ட தான் இருக்கோம், ட்ரைபல் பீப்புள் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக காமிச்சிருக்காங்க. தமிழில் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஹீரோஸ் எடுத்து நடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கம்பேரிசன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தமிழ்லேயும் நிறைய நல்ல படங்கள் இருக்குது. இப்போ இட்லி கடை கூட காந்தாரா கம்பேர் பண்ணுவாங்க, அது ஃபேமிலி சப்ஜெக்ட். அது இதையும் கம்பேர் பண்ணி மீம் பேஜ்லாம் அடிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. பட் இந்த மாதிரி படம் எனக்கு கன்னடத்துலேயும் நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்குது, அது கூட தான் கம்பேர் பண்ணணும். பட் இந்த மாதிரி படம் வரும்போது வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் அது இதையும் கம்பேர் பண்ண வேணாம்னு தோணுது. அது தெரில, நம்ம மக்களோட மைண்ட் செட்டை பொறுத்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கூட டீக்ரேட் பண்ணுவாங்க, இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக 1000 crores அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது.